வணக்கம் நேயர்களே, இது இமிகிரேஷனும் நாமும் வாரம் தோறுமான கனடியன் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. எனது பெயர் நமு பொன்னம்பலம். நான் அவெனி கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்சி இங்க் என்ற ஸ்தாபனத்தின் ஊடாக அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி டிஇடி தொலைக்காட்சியின் அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன். ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றோம். இதை பற்றிய பல நல்ல விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அதன் ஊடாக பயன்பெறுகின்ற அதே சமயத்திலே நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே என்ன விதமான விடயங்களை கேட்க விரும்புகின்றீர்கள் அல்லது எவற்றை நாங்கள் தரலாம் என்பதை நீங்கள் தெரிவித்தால் நான் அந்த நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்த வாரங்களிலே உங்களுக்காக எடுத்து வர விரும்புகின்றேன். எனவே இந்த வாரம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறது இந்த கேர்கிவர் ப்ரோக்ராம். இது நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இதை கொண்டுறக்கூடிய நோக்கமும் வளமையாக என்கிட்ட வர்ற கிளையன்ஸ் போலவே இது ஒரு டுயல் பர்பஸ். ஒன்று நீங்கள் உங்களுக்கு உரிய உறவினர்கள் அல்ல நண்பர்களுடைய யாராவது ஒருவர் இருந்தால் வெளிநாட்டிலே அவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டுவரக்கூடிய விருப்பங்கள் இருக்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த வகையிலே அவர்களை யாரும் தகுதி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு பர்பஸ், இது ரெண்டாவது பர்பஸ் தான் ஐ மீன் பை டுயல் பர்பஸ். ரெண்டாவது பர்பஸ் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு குடும்பத்திலே மிக வேண்டிய ஆக்கள் உங்களுடைய தாய் தகப்பனோ அல்லது பேரன் பேத்தியோ அல்லது உதாரணத்துக்கு உங்களுக்கு நண்பர்களுடைய தாய் தகப்பனோ பேரன் பேத்தியோ யாராவது ஒரு பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லாமல், அதாவது கேர்கிவர் இல்லாமல் இந்த நாட்டில் உதவி கிடைக்குதில்லை, எங்களுக்கு நல்ல கேர்கிவர் கிடைக்குதில்லை, ஆனால் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் ஃபினான்ஷியலாக இன் அ சவுண்ட் பொசிஷன் டு பிரிங் தெம், ஆனாலும் எங்களுக்கு என்ன முறையில் இதை கொண்டுவர முடியும் என்றது தெரியலை என்று சொல்கிறார்கள் இருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ரெண்டு பேரையும் நோக்கமாக வைத்து தான் இந்த நிகழ்ச்சியை நான் இதில் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகின்றேன். அதாவது முதலாவது விடயம், இந்த வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் எப்படி எலிஜிபிலிட்டி ஆக முடியும். ரெண்டாவது விடயம், இந்த உள்ளூரில் ஒன்றில் நோய்வாய்ப்பட்டோ அல்ல படுக்கையில் இருக்கிற ஒருவர் ஒரு ஒரு ஃபுல் டைம் பேசிஸ்லேயே ஒரு கேர்கிவரை இங்கே ஹயர் பண்ண விரும்பினால் அது சாத்தியப்படாத பட்சத்தில் அவர்கள் ஃபினான்ஷியல் பொசிஷனும் அவர்களுடையதோ அல்ல அவருடைய பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ நல்ல முறையில் இருந்து அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் நர்சிங் ஹோமில் விட்டு பார்க்க விரும்பல, வீட்டில் வச்சு பார்க்க விரும்புகிறோம். ஸோ ஒரு ஃபுல் டைம் லிவ் இன் கேர்கிவர் அப்படியான நிலைமையிலே ஒரு ஆளை கொண்டுறதுக்கு கனடாவில் யாரும் கிடைக்கிறோம் இல்லை. அதால் நாங்கள் இங்கே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் இருக்கேன். இது இதில் மிக மிக கவனத்தோடு நான் இந்த ப்ரோக்ராமில் இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கடந்த சில காலங்களில் சில பேர் ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் லாஸ்ட் மினிட்டில் வரையினோம். அதாவது ஒரு பிளானும் இல்லாது என்ன அன்எக்ஸ்பெக்டடாக சிலதில் நடக்கிறது, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி சில பேருக்கு தெரியும் இது நடக்க போகுதுண்டு, ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது என்னென்னா லோக்கலி வி கேன் அஃபோர்ட்ண்டு யோசித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த நிலைமையில் இருக்கிற ஆட்களுக்கு திடீரென்ற ஒரு தேவை வரும்போது அவர்கள் எதிர்பார்க்குறது, ஓகே எனக்கு ஒரு குவாலிஃபைடு ஆள் வெளிநாட்டில் இருக்குது, ஆனால் அவர்கள் இந்த தேவையை எங்களுக்கு ஒரு 1 இயருக்குள்ளே 1 மந்தோ இல்லை ஃபியூ வீக்ஸுக்குள்ளே எடுத்து தர முடியுமான்னு கேட்குறார்கள். இதில் டைம் பீரியட் இட்ஸ் அ ப்ராசஸிங் டைம் இன்வால்வ். ஸோ in any cases with immigration, it cannot be done overnight. Okay, அதாவது உடனடியாக அடுத்த நாளே ஒரு ஆளை எதிர்பார்க்குற ஆளை கொண்டு வந்து விட முடியாது. இது இமிக்ரேஷன் ஒரு ப்ராசஸ். அப்போ இதில் சர்டன் டைமில் இதில் மேபி 8, 9, 10 மந்த்ஸ் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது, ஆல்மோஸ்ட் அ இயர். அப்போ இது எவ்வளவு தூரம் ஸ்பீடப்பாக செய்ய முடியும் என்று சொன்னால் அதில் தான் இந்த மார்க்கெட்டிங் வருது. அதாவது இந்த தொழிலாக செய்கிறார்கள் ஆளுக்கால் சில டைம் ஃப்ரேம்களை மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஜஸ்ட் சேல்ஸ் டெக்னிக். இதில்
நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக சொல்லக்கூடியது இதில் ஒரு டெஃபினிட் டைம் பீரியட் யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்றை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதன் மூலமாக நான் உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன வகையிலான பிரச்சனைகள் இதில் வருமென்றதை சொன்னதுக்கு பிற்பாடு நீங்கள் ஓரளவுக்கு முடிவு செய்யலாம். இதில் ஒரு டைம் இவ்வளவு டைம் எங்களுக்கு தேவை என்றதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு தேவையை நோக்கி இருக்கிற ஒரு ஆள் அவர் எலிஜிபிளாக வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது சொந்தமாக. அதாவது ஒரு ஆள் ஃபுல் டைமாக இங்கே லாஸ்ட் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. எங்கிற சமூகத்துக்குள்ளே இப்போ ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸாக இந்த நாட்டில் இருந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணாக்கள் இப்போ ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போய் அதால் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பிற்பாடு அவர்கள் ஒரு கேர்கிவரை தேர்ற நிலைமைக்கு உள்ளான ஆக்கள் இருக்கிறான். அப்போ அவியல் தே மேபி ஹேவ் குட் ஃபைனான்ஷியல் சவுண்டிங் ஃபைனான்ஷியல் பேக்கிங். அதாவது சில வேளை RRSP இருக்கக்கூடும். ஓ தே ஹேவ் paid off their home, or they might have a full solid saving account with a reasonably good money to employ somebody under them. அப்போ இந்த நிலைமையில் அதாவது ஒரு ஆள் வந்து தன்னாலே ஒரு ஆளை இன்னொரு ஆளை ஹயர் பண்ணி அவருக்கு சம்பளம் பேரோலை போட்டு கொடுத்து ஒரு ஃபுல் டைம் கேர்கிவரை வச்சிருக்கக்கூடிய தகுதியில் இருந்தால் அவர்கள் எலிஜிபிளாக வரக்கூடும். அதே மாதிரி இந்த கேர்கிவர்ஸை நாங்கள் ஓவர்சீஸில் இருந்து எடுக்க முதல் கவர்மெண்ட் ஆஃப் கனடா, ஐ மீன் நாட் ஓன்லி த இமிக்ரேஷன், இட்ஸ் கால் தி லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அது வந்து ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இது தனியாக எக்ஸ்பர்ட்ஸ் தான் செய்யலாம் என்று நான் சொல்ல இல்லை. ஆனால் இட்ஸ் பெட்டர் டு லீவ் இட் வித் த எக்ஸ்பர்ட்ஸ். ஏனென்று சொன்னால் இதில் ஈவன் ஸ்லைட் சேஞ்ச் ஒரு ஸ்லைட்டாக ஒரு ராங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் யுவர் நாலேஜ் நீங்கள் கொடுத்தால் இந்த அப்ளிகேஷன் ரிஃப்யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இதை வடிவாக விளங்கி கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இதில் வந்து லோக்கலி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண வேணும். ஐ cannot find anybody in Canada to work as a live-in caregiver or even வந்துட்டு போகக்கூடிய ஆக்களும், அதாவது லிவ்-இன் என்று சொல்லப்படுறது, அதாவது வீட்டிலேயே தொடர்ந்து இருந்து உங்களை பார்க்குறாக்கள், அவர்களுக்கும் ஒரு சர்டன் டைம் இருக்குது. அது 24 hours கேர்ன்னு நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. இட்ஸ் அ சர்டன் டைம் இன்வால்வ். அண்ட் என்ன டைம் அவைகளுக்கு நீங்கள் ஆஃப் கொடுக்குறீங்க, என்ன டைம் என்ன மாதிரி அக்கமடேஷன் கொடுக்குறீங்க, என்னென்ன வசதிகள் அந்த வீட்டிலே அந்த கேர்கிவருக்கு லிவ்-இன் கேர்கிவருக்கு கொடுப்படுது, அவ்வளோ சேலரி படுகுது, இது ரீசனபிள் சேலரியா என்றதை பார்க்க வேணும். அதே மாதிரி அண்மை காலத்தில் 2 கிளையண்ட்ஸை நான் மீட் பண்ணேன். ஒரு ஆள் வந்து இந்தியன் மலையாளம் பேக்ரவுண்ட், அடுத்தவர்கள் வந்து ஃபிலிப்பினோஸ் டகலாக் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங். அப்போ இதில் வந்து இவர்கள் 2 பேரும் எங்கள்கிட்ட கேட்டது வந்து எங்களோட கல்ச்சரல் ஃபுட்டும் எங்களோட லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒரு ஆள் வேணுமெண்டு. ஓகே, இது லாங்குவேஜ் என்று வர்ற இடத்துல Canadian official languages, English and French. இது மட்டும்தான் நாங்கள் இமிக்ரேஷனுக்கு சொல்ல முடியும். நாங்கள் பீயிங் அ தமிழ், அதனால் தமிழ் ஒரு ஆள் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி கனடாவில் நாங்கள் மார்க்கெட் பண்ண இயலாது. அப்போ இது வந்து கனடிய சட்டத்திட்டத்துக்கு முரண்பாடான ஒன்று. அப்படியான அப்ளிகேஷன் போனால் அது ரிஃப்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுகளில் வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இதை வந்து கேட்குற ஒரு ஆள் எலிஜிபிளாக வர்றதா இருந்தால் அவருடைய இந்த சேலரி என்ன மாதிரி இந்த லிவ்-இன் கேர்கிவருக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க என்றதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இமிக்ரேஷனுக்கு. இது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணும். அப்போ ஓகே, இந்த இடத்துல லெட்ஸ் சே ஒரு லிவ்-இன் கேர்கிவர் ஒரு ஆள் இந்த சர்வீஸை எதிர்பார்க்குற ஒரு ஆள் முழுமையாக ஃபினான்ஷியலி சவுண்ட் இல்லாத நிலைமையில் இருந்தால் கேன் எனிபடி எல்ஸ் கம் அண்ட் சப்போர்ட்? எஸ், அது வந்து ஒரு ரிலேஷனாக இருந்தால், அதாவது பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ அவைகள் வந்து சொல்லலாம், இஸ் மை டாக்குமெண்ட், ஐம் ஒர்க்கிங் ஃபுல் டைம் பேசிஸ், ஐ ஹாவ் மை சேவிங்ஸ், ஐ ஹாவ் மை ஹவுஸ், ஐம் வில்லிங் டு சப்போர்ட் திஸ் லிவ்-இன் கேர்கிவர் ஃபார் மை கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் ஓ மதர் ஓ ஃபாதர், அல்லது ஈவன் மை பிரதர் ஓ சைல்டு. என்ற சில பிள்ளைகளுக்கு லிவ்-இன் கேர்கிவர் தேவையாக இருக்குது, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கிறார்கள். அப்போ இதுகளை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது.
அப்போ இதுகளை சொன்னால் நாங்கள் தெளிவாக இதில் இந்த முதலாவது ஸ்டெப்பில் எலிஜிபிள் ஆக முடியும். அப்போ அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. இதில் நாட் ஓன்லி லாயர்ஸ் ஆர் கன்சல்டன்ட், இதில் லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆட், ஆன்லைன் ஆட், தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஆட், இதுகளெல்லாம் இன்வால்வ் பண்ண வேண்டி இருக்குது. இதில் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. அதாவது லோக்கலி வர்ற அப்ளிகேஷன்ஸை ரிவ்யூ பண்ணி அவர்களை இன்டர்வியூ பண்ணி அதில் செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் அவர்கள் எலிஜிபிளாக வர முடியலையென்றா மட்டும்தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். அப்போ இதுகளை நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு செய்ய வேணும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆளை கொன்ற வேணுமென்றதுக்காக இந்த ப்ராசஸை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அப்போ எங்களுக்கு கனடாவில் லோக்கலி ஆக்கள் இருந்தால் அவையெல்லாம் ஹையர் பண்ணத்தான் வேணும். அது உங்களோட பர்பஸ் உங்களை கனடாவில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறது, சுயநமான ஆளை பார்க்குறது என்றால் அதுக்குரிய முறையில் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அதில் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவை கேட்க முடியும். வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆஸ்கிங் ஃபார் லிவிங் கேர் கிவர் ஃப்ரம் ஓவர்சீஸ் கண்ட்ரி. இது உண்டு. அப்போ இதில் இப்போ நான் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஒன்று இந்த லிவ் இன் கேர் கிவர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி and in terms of finding a room for the live-in caregiver in your house, what facilities you are going to give it to them, adal kavanikkonum. Aduthathu, how you are going to support this live-in caregiver financially. Idu documentary evidence one. Aduthathu, இதுகள் எல்லாம் satisfy பண்ண பிறகு நாங்கள் அடுத்ததாக இந்த ஓவர்சீஸில் இருந்து வர்ற ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த லோக்கலி வர்ற இந்த ரெஸ்யூமீஸோ அப்ளிகன்ஸுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி அவையில் ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணி தென் வி ஹாவ் டு டெல் த கவர்மெண்ட் ஆஃப் கனடா ஓர் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வி couldn't get anybody. We had to document these things. Then only we can submit these papers to the government of Canada, not to the immigration. It's Human Resources Development Canada, to get those details approved first. So it is second step. Then we are going into the third step. So இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ டியூயல் பர்பஸ் என்று சொன்னால் ஒன்று ஒரு படுக்கையில் இருக்கிற ஒரு ஆளை கவனிக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சி, அது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ஒரு ஆளுக்கு, அல்லது சில வேறு இடங்களில் மற்ற மாதிரியும் இருக்கலாம். இப்போ சில பேர் வருவினம், என்னுடைய ஃப்ரெண்டுன்ற அன்னைக்கு ஒரு ஆள் வந்தார். என்னுடைய ஃப்ரெண்டு தகப்பன், அவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80-something years old. He needs somebody to look after him. They are willing to pay for it. I have my cousin in overseas country. He is well qualified for the job. We have all the documents. Can he come and look after this person? இது அடுத்தது. அதாவது நீங்கள் இப்போ விரும்புகிறது ஒரு உறவினர் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய பார்க்குறீங்க, வெளிநாட்டில் இருந்த ஒரு ஆளை கொண்டு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அது பாசிபிள். அது எப்போ பாசிபிள்னால் இந்த முதல் 2 கேட்டகரியிலையும் நீங்கள் சக்ஸஸாக இருந்தால், இந்த ஃபேமிலியோட உங்களோட ஃபேமிலியோ அல்லது வேறு ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்து அவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆளுக்கு சேலரி எல்லாம் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள ஃபேமிலியாக இருந்தால், then you can tell that family, okay, I have a relative, or even the same family, let's say your father had some issues and you are in a good sounding position. At the same time you have a relative in overseas. She or he is qualified to do this job. So qualified in the sense we need to submit their criminal background check, their medical records, or they have all the abilities, educational qualification. இதுகளெல்லாம் அவர்கள் தர வேணும். தந்தால் அவர்களை இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே போட்டு அவர்கள் ஒர்க் பர்மிட்டுக்கு தகுதியான ஆட்களாக வந்தால் அவர்களை கொண்டுவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது த ஃபைனல் ஸ்டெப் அண்ட் தி தேர்ட் ஸ்டெப். அப்போ இதுகள் முடித்த பிற்பாடு தான் ஒரு ஆளை கொண்டு முடியும். தி அட்வர்டைஸ்மெண்ட் டைம் alone to hire a local person or anybody interested in fulfill this job, இது it might take up to 90 days, 3 months. 3 months அதிலேயே போயிடும். அதுக்கு பிற்பாடு we have to interview people and we have to select those resumes, calling them individually to interview, and we have to set up an interview panel and interview them and then say
you are not qualified, or if you have a qualified person in Canada as a PR holder or citizen, then you have to take them, no other choice. அப்போ இதுகள் எல்லாம் முடிஞ்சு சக்ஸஸாக வந்தால்தான் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வர முடியும். எனவே இப்போ நாங்கள் தேர்ட் ஸ்டெப்பில் நிற்கிறோம், அதாவது ஃபைனல் ஸ்டெப். இது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் தகுதியானவரா அவரை கொண்டுறதுக்கு என்று சொன்னால் அவருக்குரிய விவரங்கள், அதாவது நான் முதல்லையே குறிப்பிட்டது போல அவர்களுடைய போலீஸ் கிளியரன்ஸ், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், தி எக்ஸ்பீரியன்ஸ், ரெஸ்யூமி, ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ், இதுகள் எல்லாமே எங்களுக்கு தேவை. இதுகள் இல்லாமல் அவர்களை அந்த ஜாப்புக்குரிய ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளிகேஷனை கொடுக்க முடியாது. இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது, whether we can bring them on permanent basis as PR holders. அது இந்த ஸ்டெப்பில் நிச்சயமாக இடமில்லை. ஆனால் அவர்கள் லாங் ரனில் இங்கே வந்த பிறகு வேறு எதுவும் அவென்யூஸ் அவைகளுக்கு இருந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம். அவையல் அதில் மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் they will be getting work permit for sure. எல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் அவர்கள் மீட் பண்ணுற பட்சத்தில் they will be getting 2 years and they will be getting a reasonably good pay, Canadian equivalent pay, to be a live-in caregiver with accommodation, food free accommodation, food free. இதில் இன்னொரு இடம் உங்களுக்கு குழப்பமாக வரலாம். இப்போ நான் எந்த வீட்டில் இருக்கிற ரூமை கொடுக்குறேன், அதனால் எந்த தகப்பனை தான் பார்க்குறார், ஆனால் எந்த வீட்டில் இருக்கிற ரூம் கொடுக்குறேன். அப்போ ரூம் வாடகையே இங்கே டொரண்டோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் 500-600 ஈஸியாக வந்துடும். அப்போ அதை டிரெக்ட் பண்ணலாமோ சேலரியிலேருந்து? இல்லை, அப்படியானதில் செய்ய இயலாது. அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாஸ், இது எம்ப்ளாய்மெண்ட் லோ. அதே மாதிரி இந்த கேர்கிவர்ஸ் ப்ரோக்ராமுக்குரிய கண்டிஷன்ஸை நீங்கள் மீட் பண்ணி ஆகணும். அப்போ இது தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஜாயின்ட்லி வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கனடா. ஆஃப்கோர்ஸ் இமிக்ரேஷன் கைட்லைன்ஸுக்குள்ளே நின்று தான் இதில் செயல்படுது. அப்போ இதில் பேரோல் போட வேணும், நீங்கள் கமிட் பண்ண வேணும், உங்களுக்கு எவ்வளவு சேலரிஸ், எவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குறீங்க, ஹெல்த் கவரேஜ் என்ன மாதிரி வர்ற ஆளுக்கு, இதில் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இதை செய்ய முடியும். அப்போ இது நீங்கள் சொந்தமாக செய்யலாமா? இமிக்ரேஷனில் இருக்கிற எந்த விதமான விடயமும் இமிக்ரேஷனை உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இல்லை. நீங்கள் கண்டிப்பாக லோயர்ஸ்கிட்ட கன்சல்டன்ட்டை போகணும். ஆனால் நான் முதல்ல உங்களுக்கு பல தடவைகள் சொன்ன மாதிரி இட் குட் பி ஜஸ்ட் சேஞ்சிங் வாஷ் இன் டேப், பைப்பில் இல்லை ப்ளம்பிங் ஒரு சம்மந்தமான வேலை, மேபி சிம்பிள் ஒர்க்காக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதில் ஈடுபட்டு அதை டேமேஜ் பண்ணாக்கள் இருக்கணும். அதை விட பெட்டர் டு கால் தி ப்ளம்பர் அண்ட் டூ இட் ப்ரொஃபஷ்னலி. அந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. அதாவது இதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால், டிஃபிகல்ட்டிஸ், when you go through that, it's hard to reverse it. ஏன்னா நீங்கள் சில பேர் வருவினம் எல்லாம் டேமேஜ் முடிஞ்சிடும், ஒருக்காக 2 தரம் திருப்பி அப்ளை பண்ணி immigration will have all the records and then you come back to us and it could be irrelevant records ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் டேமேஜ் பண்ணிடுவீங்க. அது நீங்கள் இன்டென்ஷனலியாக பொய் சொன்னதோ அல்லது தவறிழைச்சதோ ஒன்று இல்லை. அது மேபி பை மிஸ்டேக் யூ கிவ் சம் டாக்குமெண்ட்ஸ் ஆர் unnecessary information or you lie to the immigration. அப்போ அதனால் இதுகள் செய்கிறதுக்கு யூ பெட்டர் டு கோ வித் அ குவாலிஃபைட் பர்சன், a licensed consultant or lawyers. You can go and talk to them. ஓகே, அப்போ அந்த வேலையில் நான் ஈடுபடுறேன்னா நிச்சயமாக நான் செய்கிறேன், அதில் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இது பற்றி உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் வேணுமென்றால் என்னுடைய இன்ஃபர்மேஷன் இதில் வருது. அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய இமிக்ரேஷன் வெப்சைட் avnicanada.com, avnicanada.com, அதிலையும் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம், இதிலையும் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க விரும்புகின்றோம். அந்த வகையில் அதில் ஒன்றே உங்களுக்கு கடைசியாக நினைவுபடுத்திட்டு போக விரும்புகிறேன். இது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது, 1 வீக்கில் கொண்டு வந்து முடியுமா என்று கேட்குற நிலைமைக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஏனென்றால் இது நான் ப்ராக்டிக்கல், இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல். ஏனென்று சொன்னால் இது ஒரு certain process. It will take at least 6-7 months even if it goes in a fast track way. அப்போ அதனால் இதை சில வேளை மார்க்கெட் பண்ணுறதுக்காக 3-4 months ஆக்கள் சொல்லக்கூடும். ஆனால் மேபி certain cases it is possible in 4-5 months. ஆனால் அதுக்காக இதை நாங்கள் அதை சொல்லி மார்க்கெட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைம் ஃப்ரேம்
இட்ஸ் மெனி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் தி இமிக்ரேஷன் ப்ராசஸ். அதனால் சில வேளைகளில் அதில் டிலேயல் வரக்கூடும். அதனால் மிக கவனம். டைம் ஃப்ரேமை மட்டும் சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக இது ஒரு ஒழுங்கான ப்ராசஸ். ஒழுங்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுடைய ஒரு ஆள் போத் தி கேர் கிவர் அண்ட் தி applicant or the applicant's family, if they are willing to go, it might work in your favor. அப்போ அதனால் இது நான் முதல் சொன்ன மாதிரி டுயல் பர்பஸ், 2 பேரை திருப்திப்படுத்துறதுக்குரிய வேறு ஒன்று. இங்கே கேர் கிவராக அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம், அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் இது ஒரு நல்ல சேவையும் கூட. அதை நீங்கள் யாரும் விரும்பினால் தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். எனவே இந்த வாரம் இத்தோடு இமிக்ரேஷனும் நாமும் என்ற நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவையான செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றியோடு விடை பெறுவது நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.